வணக்கம். வேலூர் மாநகர பொதுமக்களுக்கு ஓர் முக்கிய அறிவிப்பு. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவிற்கிணங்க பொதுமக்கள் கோரிக்கைகளை அவர்களின் இருப்பிடத்திலேயே நிவர்த்தி செய்யும் பொருட்டு மக்களுடன் முதல்வர் எனும் சிறப்பு திட்டத்தின் முன்னோட்ட நிகழ்வாக பொதுமக்களின் மனுக்களை நேரடியாக பெற்று தீர்வு காண 18/12/2023 அன்று 18 மற்றும் 19வது வார்டுகளுக்கு ஐடாஸ் கடர் ஹாலில் முகாம் நடைபெறும். 20/12/2023 22 மற்றும் 23வது வார்டுகளுக்கு சரவண மகாலில் முகாம் நடைபெறும். 21/12/2023 அன்று 24 மற்றும் 25வது வார்டுகளுக்கு தஞ்சம்மாள் திருமண மண்டபம் சத்துவாச்சாரியில் முகாம் நடைபெறும். 22/12/2023 26 மற்றும் 27ஆம் வார்டுகளுக்கு எஸ்பி மகால் சத்துவாச்சாரியில் முகாம் நடைபெறும். 26/12/2023 அன்று 28 மற்றும் 29வது வார்டுகளுக்கு டவுன் ஹால் வேலூரில் நடைபெறும். 27/12/2023 30 மற்றும் 34ஆம் வார்டுகளுக்கு டவுன்ஹால் வேலூரில் முகாம் நடைபெறும். 28/12/2023 அன்று 35வது வார்டுக்கு சாலம்மாள் திருமண மண்டபம் சைதாப்பேட்டையில் முகாம் நடைபெறும். 29/12/2023 20 மற்றும் 21வது வார்டுகளுக்கு பாலாஜி மகால் சத்துவாச்சாரியில் முகாம் நடைபெறும். ஆகிய பகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலம் சொத்து வரி விதிப்பு, பெயர் மாற்றம், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை இணைப்புகள், வர்த்தக உரிமம், பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குதல், திருத்தங்கள், திடக்கழிவு மேலாண்மை, தெருவோர வியாபாரிகள் நலத்திட்டம் ஆகிய தொடர்பான மனுக்களை பொதுமக்கள் வழங்கலாம். இந்த சிறப்பு முகாமில் வேலூர் மாநகராட்சியுடன் இணைந்து முகாமில் பங்கு பெறும் பிற துறைகளான வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் பட்டா மாறுதல், பட்டா உட்பிரிவு, நில அளவீடு, அத்து காண்பித்தல், வாரிசு சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்று மற்றும் இதர சான்றுகள் பெறவும் மனுவினை அளிக்கலாம். மேலும் எரிசக்தி துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலம் புதிய மின் இணைப்பு, மின் கட்டண மாற்றங்கள், மின் இணைப்பு பெயர் மாற்றம், மின் கம்பங்கள் மாற்றம் போன்றவைகளுக்கும் மனுவினை வழங்கலாம். காவல்துறை மற்றும் திறனாளிகள் துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை, சமூக நலம் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை ஆகிய துறைகளிடமும் கோரிக்கைகளை மற்றும் புகார் மனுக்களும் அளிக்கலாம். மேலும் மனுக்களுடன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கண்டிப்பாக இணைத்து வழங்கிடவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் பெறப்படும் மனுக்கள் மீது 15 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு மனுக்களை அளித்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இங்கனம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலூர் மாநகராட்சி.